இப்போ கண்டிப்பா அந்த தடவை பராசக்தி தான் இதோட வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய தடவை பார்த்துட்டேங்க ஜனநாயகன், சாரி அந்த என்னது கேசரி. பகவந்த் கேசரி. இப்போ திருப்பியும் நம்ம பார்க்கறது தப்பு. 1500 எவனால் செலவு பண்ண முடியும் சொல்லுங்கள்? அது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஜனநாயகனுக்கு வேற 1000 ரூபாய் டிக்கெட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்களாமே, என்ன நினைக்கிறீங்க? எதனால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபான்றது தேட்டர் டிக்கெட்டுன்னு சும்மா சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து 60% கேட்குறாங்க. அதனால தான் நிறைய தேட்டர் வேணான்னு பேக் அடிச்சுட்டு பராசக்தி எடுத்துது. ஓ, பராசக்தி தான் இப்போ தேட்டருமே நிறைய கவுண்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவங்க அவ்வளோ கேட்குறாங்களாம், 60% கேட்குறாங்களாம். யார்? நம்ம ஜனநாயகன். அதனால தேட்டருக்காரன் இவ்வளோலாம் எங்களால் கொடுக்க முடியாது. அப்போனா ஒரு டிக்கெட்டுக்கு நாங்கள் வந்து 1000 ரூபாய் வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ கடைசி படங்க 600 ரூபாய் அவங்களுக்கு, 400 ரூபாய் இவங்களுக்கு. அப்போது இவன் என்ன பண்ணுவான்? தேட்டருக்காரன் அந்த லாபத்தை சம்பாதிக்க இன்னொரு 500 ரூபாய் ஏற்றுவானா? வந்துச்சா 1500 ரூபாய். ஸோ அப்போ 1000 கோடி கடைசியாக அடிச்சுட்டு போயிடணும். இப்படி பண்ணால் யார் வேணால் ஜெயிப்பாங்க. ஆனால் இந்த படம் அது கூட அடிக்காது. சரி, ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி தேட்டரில் வரும்போது என்ன வந்து என்னங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். நன்றி.